எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். இன்றைய மூன்றாவது கருத்தரங்கம் ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்கள் நடத்தக்கூடிய ராஜநிலை டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு நண்பர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அதே போல யூடியூப் நம்மளுடைய ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றிகளும் வணக்கங்களும். இந்த அற்புதமான ஒரு கருத்தரங்கை தலைமையேற்று நடத்த கொண்டு இருக்கக்கூடிய கோவையை சார்ந்த 40 வருடங்களுக்கு மேல் அனுபவம் வாய்ந்த அற்புதமான தாந்திரிக பரிகார சக்கரவர்த்தி மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த கருத்தரங்கத்தை பொறுத்த வரைக்கும் தலைப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, 12 லக்னங்களுக்கு பணம் வரக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்ப சுருக்கமா பார்ப்போம். ஏன்னா ஜோதிடத்தில் நிறைய விதிகள் இருக்கு. முதல்ல பாவங்களை பற்றி தெரிந்து கொண்டால்தான் பணம் வரக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எல்லா கிரகமுமே பணம் கொடுக்காது, அதே போல எல்லா கிரகமும் உங்களை கவுத்தமும் விட்டுறாது. ஸோ இருக்கக்கூடிய இடமும் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் எதுவும் தெரிஞ்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் லைஃப்ல. அப்போ எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு இடத்துல ஒரு இறக்கம் உண்டு, ஒரு இடத்துல நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம், நல்ல ஒரு உச்சத்துக்கான போக முடியும். ஸோ அப்போ இந்த கிரகங்கள் எப்படி வேலை செய்து எந்த பாவத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம எப்பவுமே 12 லக்னங்களை 2 அணிகளாகத்தான் நம்ம எப்பவுமே பிரிப்போம். 2 அணிகள், ஒரு அணி பாசிட்டிவ், ஒரு அணி நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி பிரிப்போம். பராசர சித்தாந்தங்கள் சொல்லப்பட்ட சில விதிகளை கொண்டு. சரிங்களா? சரி, இப்போ பாவங்கள் நான் சொல்லிடுறேன். இதுதான் எல்லாத்துக்குமே பேஸ் கான்செப்ட். பொதுவாக பாவங்கள்ல 1, 5, 9 நம்ம எல்லாருமே சொல்லுவோம். 5ஆம் இடம் பாகியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம் பாகியஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த திசைகள் நடந்தாலும், இந்த இடத்துல கிரகம் திசை நடத்தினா பெருசா வந்துருவோம்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா செக் பண்ணி பாருங்க, பல பேர் அடிபட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த பாவங்கள் நல்லாக வேலை செய்யாது. சில பேருக்கு செய்யும். அது என்னங்கிற கான்செப்ட் பின்னாடி சொல்றேன். 5, 9 நின்று ஒரு கிரகம் வேலை செய்தாலும் 5, 9 கூடிய திசைகள் போனாலும் லைஃப்ல அடிபடுவான். ஓனா சம்பாதிக்க போனா, சொந்தமா தொழில் பண்றான், சொந்தமா ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான்னா அவன் கண்டிப்பா லாஸ் ஆவான். அப்ப இவனை எப்படி அந்த பாவங்கள் காப்பாத்தும்னா, முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து அவனை காப்பாத்தும். அவங்களுடைய குழந்தைகள் யாராவது வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு 60 வயசுக்கு மேல இந்த திசைகள் வரணும். இதுக்கு பேரே பாத்தீங்கன்னா தான தர்மம் பண்ணக்கூடிய பாவங்கள்னு பேரு. தர்ம திரிகோணம் தான் பேரு. இதுக்கு அர்த்த திரிகோணம் வைக்கலாம். அர்த்த திரிகோணம் அப்படிங்கறத சம்பாதிக்கக்கூடிய இடம். தான 1, 5, 9 எல்லாமே தர்ம திரிகோணம். தர்மம்னா என்ன? நம்ம கொடுக்கணும், வாங்க முடியாது. எது வேணா நீங்க கொடுக்கலாம், ரிட்டர்ன் வாங்க முடியாது. உங்களுடைய 2, 6, 10க்கு இந்த பாவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா விரய பாவங்களாக வரும். அப்போ உங்களுடைய பொருளாதாரம் சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்க முடியாது. சில பேர் நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சார் நான் ராஜா மாதிரி இருக்கேன். சம்பாதிச்சு வச்சதை அழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. முன்னோர்கள் சம்பாதிச்சு கொடுத்ததை வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இல்ல சொத்தை வித்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வெளியே பாக்குறதுக்கு வெள்ளையும் சொல்லியுமா சுத்திட்டு இருந்தாலும் இவருடைய சொத்துக்கள் கரைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு பாருங்க, குழந்தை குட்டிகளா லாபம் உண்டு. அவங்க நல்லா சம்பாதிச்சு கொடுப்பாங்க, இவங்க உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அதுதான் 1, 5, 9 சொல்லும். அப்போ இந்த 1, 5, 9 நல்லா இருந்ததுன்னா பிள்ளைகளால் கண்டிப்பா லாபம் உண்டு. கடைசி காலத்துல பிள்ளைங்க பாத்துக்குவாங்க. அதனாலதான் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு அசுப கிரகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். புரியுதுங்களா? 9ஆம் இடம் நல்லா இருந்தா என்ன சொல்லுவாங்க? அப்பா வழி உறவுகள், அப்பா வழி சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு முன்னாடி நடந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை காப்பாத்தி கொடுக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பேர், புகழ், கீர்த்தி, நிறைய விஷயங்களை சொல்றாங்க இல்லையா? அது எல்லாமே உங்களை காப்பாத்தி கொடுக்கும். சம்பாதிக்கணும், ஓனா நான் சம்பாதிக்கிறேன் சார், எனக்கு 40 வயசுல 1, 5, 9 திசைகள் வருது அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா கவனமா இருக்குதான் சொல்லுவேன். கண்டிப்பா அடிவாங்க. லைஃப்ல பாருங்க, செட்டில் ஆகிறவங்க எல்லாருமே 36 to 45 ஒரு 50க்குள்ள செட்டில்மெண்ட் ஆவாங்க. அதே நேரத்துல சில ஜாதகங்கள் அடிபட்டு இருக்கும். ஒரு 35 40, 45க்குள்ள அடிவாங்க. எத்தனை ஜாதகங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு சிலர் ஜெயிக்கிறாங்க, ஒரு சிலர் தோக்குறாங்க. அப்போ இந்த பாவங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அப்போ நீங்க பணம் சம்பாதிக்கணும்னா இந்த 2, 6, 10 கூடிய பாவங்கள் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும். எந்த கிரகமாக இருந்தாலும், எந்த திசா புத்திகளாக இருந்தாலும் 2, 6, 10 உட்காரணும். இல்லைன்னா 2, 6, 10 கூடிய அதிபதிகளுடைய திசைகள் நடக்கணும். இல்லைன்னா 2, 6, 10 சாரத்திலேயாவது ஒரு கிரகம் உட்காரணும். சரி, இது நடந்தா நல்லா இருப்பீங்களான்னு கேட்டா காசு வரும். அந்த காசை வச்சு நீங்க காப்பாத்திக்கிறீங்களா இல்ல மீண்டும் அதை போய் தொலைக்கிறீங்களாங்கிறதுல திசா புத்திகள் சொல்லும். என்ன சாரம் வாங்கியிருக்கு, எந்த வீட்டுல உட்கார்ந்துருக்குங்கிற அடிப்படையில தான் அதை நம்ம பார்க்க போறோம். ஆனால் பணம் வரணும்னா 2, 6, 10. இந்த 2, 6, 10 இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியாது. யாரை வேணா கேட்டு. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு 4, 8, 12 நடக்குது, நான் நல்லா தானே இருக்காம்பாங்க. 4, 8, 12 நடக்குது. தர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம், அதுக்கப்புறம் காம திரிகோணம், மோட்ச திரிகோணம். இந்த மோட்ச திரிகோணம் என்பது மாத்தி புரட்டி போடுறது. பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நிலை இல்லைன்னா அப்படியே புரட்டி போட்டு 0 ஆகுது.
நல்லா கேட்டுங்க. 4, 8, 12 நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் 4, 8, 12 கூடிய அதிபதிகள் திசை நடத்தினாலும் ஒண்ணு வாழ்க்கையுடைய தரமட்டத்தை பார்த்து மைனஸ்ல போய் உட்காருவீங்க. இல்லைன்னா வாழ்க்கையில தரமட்டத்துல இருந்து ஜஸ்ட் சார் இமேஜினே பண்ண முடியல சார், நேத்து வரைக்கும் பிச்சைக்கார மாதிரி சுத்திட்டு இருந்தா எனக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டுன்னு சொல்றீங்களா, அதெல்லாம் 4, 8, 12 பிரளய ராசிகள்னு பேர். கால புருஷனுக்கு பிரளய ராசிகள். அந்த மாதிரி இடத்துல இல்ல உங்க லக்னத்துக்கு 4, 8, 12 நடந்தாலும் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படி சொல்றோம்னா 12ஆம் இடம் விரையாதிபதி திசை நடந்தா என்ன பண்றோம் சார், ஒண்ணுமே இல்லாம 0 ஆயிட்டாம்பா. இதே ஒரு சில ஜாதகங்கள் பாருங்க, விரையாதிபதி திசை தான் நான் ஃபாரின் போய் சம்பாதிச்சேன்பா. ஏன்னா அது 2ஆம் இடம், 2வது தொழில், வெளி உலகத்தில் மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கை 12ஆம் இடம். அதே போல இன்னொரு இடத்துல இடம் விட்டு இடம் போய் சம்பாதிக்கக்கூடிய இடம், இத்தனையும் அது சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கிரகம் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குதான் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி அது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க எந்த நிலையில் இருக்கீங்களோ அதை விட ஒரு பல மடங்கு மேல இருப்பீங்க. இதான் பிரளய ராசி. 4, 8, 12ங்கிறது அருமையான இது, மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுத்துரும். வாழ்க்கையோ புரட்டி போட்டுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அது நல்ல நிலையா அல்லது கெட்ட நிலையாங்கிறது நம்ம ஜாதகத்துல இப்ப நான் சொல்ற அடுத்த விதிகளுக்குள்ள அது வந்து மாட்டிடும். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. சரி, இந்த 3, 7, 11 காம திரிகோணங்கள் மட்டும் தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த 3, 7, 11 பணமும் உண்டு, குடும்பமும் உண்டு. உங்களுடைய சொந்த பந்தங்களை, அதே போல வந்து நீங்க வந்து ஃபேமிலி மெயின்டெனன்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம், குழந்தை குட்டி, இதெல்லாமே இந்த 3, 7, 11 தான் அமையும். இது இல்லாமல் அமையாது. இது என்னைக்கு உங்க லைஃப்ல 3, 7, 11 திசைகள் வரலையோ, அங்க பணம் வருதோ இல்லையோ கண்டிப்பா குடும்ப உறவுகள் கட் ஆகும். குடும்பத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் தான் 3, 7, 11. இதுல பணம் இருக்கான்னு கேட்டா இருக்கு, ஆனா இல்லங்கிற கான்செப்ட் தான். ஒரு 50% ரெண்டையுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய இடம் 3, 7, 11 மட்டும்தான். இந்த 4, 8, 12 ஒண்ணு முழுக்க பணம், இல்லைன்னா மொத்தமா 0. 2, 6, 10 பணத்தை கொடுக்கும், வச்சு காப்பாத்துவீங்களாங்கிறது பாவத்தை பொறுத்தது. 1, 5, 9 பணத்தை கொடுக்காது, பூர்வீக சொத்துக்களால் மட்டும் லாபம் உண்டு. இந்த கான்செப்ட் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 12 லக்னங்களுக்கு எந்த திசா புத்திகள்ங்கிறத நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிளா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. பாருங்க, இப்போ மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். முதல்ல வந்து 2 அணிகள் உண்டு. பராசர சித்தாந்தத்தில் சொல்லப்படுது 2 அணி. எதுக்கு பிரிச்சாங்கன்னே நம்ம தெரியாம படிச்சுட்டு இருக்கோம். குருவினுடைய அணி, சுக்கிரனுடைய அணி, 2 அணி இருக்கு. இது நான் பல வீடியோக்களை பேசியிருக்கேன். குரு சுக்கிரன் எதுக்கு கொடுத்தாங்க? ஒருத்தன் ஜெயிக்கும் போது ஒருத்தன் தோப்பான், ஒருத்தன் தோக்கும் போது இன்னொருத்தன் ஜெயிப்பான். இதுதான் இதனுடைய கான்செப்ட். அப்போ ஒரு லக்னத்துல 2 அணிகளும் ஒரே பலனை தருவதில்லை. ஒரு அணி உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணும், ஒரு அணி உயிர் காரகம் என்று சொல்லக்கூடிய உறவு காரகத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ எந்த லக்னத்துக்கு உறவுக்கான அணிகள் வேலை செய்யுது, எந்த ஜாதகத்துல பொருளுக்கான அணிகள் வேலை செய்யுது, எது ஃபேவர்னு தெரியாமல் நம்ம ஜாதகம் பார்க்குற வரைக்கும் 9 கிரகத்தை சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டே தான் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்த அணி சப்போர்ட் பண்ணும் பாருங்க. மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய அணி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சனி, ராகு, புதன், இந்த திசைகள் வராமல் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. மேஷ லக்னம் பொருளாதாரத்துல ஜெயிக்கணும்னா ராகுவோ, சனியோ, அல்லது புதனோ, அல்லது சுக்கிரனோ வரணும். இந்த திசைகள் வராமல் பொருளாதார தன்னிறைவு அடையாது. சில பேர் சொல்லுவாங்க, சார் நீங்க இப்படி சொல்றீங்க, நான் புதன் திசையில கெட்டு போனேன், மேஷ லக்னத்துக்கு 3, 6 கூட கடன் நிறைய வந்துருச்சு, நானும் தொழில் பண்ணி லாஸ் பண்ணேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் பணம் கைக்கு வரும், அதை வச்சு காப்பாத்துறீங்களா இல்லையாங்கிறது அணி மாதிரி உட்கார்ந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த புதன் அப்படிங்கிறவரு குருவினுடைய வீட்டுல போய் உட்கார்ந்தால் கண்டிப்பா லாஸ் உண்டு. நான் தான் சொல்லல, விதிகள் வந்து இதுதான். பணம் வரும், அந்த பணத்தை வச்சு காப்பாற்றணும்னா மீண்டும் அந்த கிரகங்கள் அந்த அணியிலேயே போய் உட்காரணும். உதாரணத்துக்கு புதன் போய் சுக்கிரன் வீட்டுல உட்கார்றது, அல்லது புதன் போய் சனி வீட்டுல உட்கார்றது, அல்லது புதன் வந்து இந்த ராகு சாரம், சனி சாரம், புதன் சாரம் இப்படி வாங்கினா காசு வரும், நீங்க லாஸ் பண்றது கம்மியா இருக்கும். ஏதாவது ஒரு கான்செப்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல 10 ரூபாய் 20 ரூபாய் லாஸ் பண்ணதான் செய்வீங்க. ஆனா லாபம் அதிகம், நஷ்டம் குறைவு அப்படிங்கிற கான்செப்ட். தப்பி தவறி ஆப்போசிட் அணின்னு சொல்லக்கூடிய குரு, கேது, சந்திரன், செவ்வாய், சூரியன் இந்த வீடுகள் அமரும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரக திசைகளே வந்தாலும் இந்த இடத்துல பொருளாதார லாஸ் சந்திக்காமல் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. கண்டிப்பா ஒரு லாஸ் சந்திக்காமல் உங்களால் போக முடியும். எழுதி கையில கொடுத்துடலாம். அது முதல் பகுதியா 2வது பகுதியாங்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரூல் படி மாறும். அந்த 3 ரூல் வச்சிருப்போம். அந்த 3 ரூல்ல எந்த ரூல் இருக்கீங்க, முதல்ல லாஸா இல்ல செகண்ட் ஹாஃப்ல லாஸாங்கிறது அது சொல்லிடும். கண்டிப்பா லாஸ் உண்டு. அப்ப அணிகள் மாறி இந்த கிரகங்கள் அமரக்கூடாது. ஏன் புதன் நல்லது பண்றேன்னா, குரு வந்து விரையாதிபதி மேஷ லக்னத்துக்கு. அப்ப குரு விரயத்தை பண்ணா புதனும் வந்து கடனை கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. விரயம் பண்ணாதான் கடனே வரும். அப்போ இந்த லக்னத்துக்கு விரயம்னா துலா லக்னத்துக்கு பாருங்க, நேர் ஆப்போசிட் லக்னம் 7ஆம் பாவத்துக்கு புதன் தான் விரையாதிபதி. அப்போ உங்களுடைய விரயம் அவருடைய லாபம், அப்ப அவருடைய விரயம் உங்களுடைய லாபம். அப்ப புதன் திசை வந்தால்தான் நீங்க சக்சஸ் ஆகுங்க. குரு திசையில் மேஷ லக்னம் தோத்தாங்கன்னா புதன் திசையில் அல்லது புதன் சாரத்தில் அல்லது புதன் வீட்டுல இன்னொரு கிரகம் திசை நடத்தும் போது மிகப்பெரிய பொருளாதாரம் வரும். அந்த கடனை உடனே கட்டி முடிச்சிடும். திசை மட்டும்தான் வரணும். அது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்.
அப்போ இந்த மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் வேலை செய்யணும்னா சுக்கிரன், சனி, ராகு, புதன் இது வரும் பொழுது பொருளாதார லாபம் உண்டுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுவே குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய் போகும்போது கண்டிப்பாக ஒரு லாஸ் உண்டுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுல குறிப்பா வந்து மேஷ லக்னத்துக்கு சூரியன் வீட்டுல நின்று கிரகம் திசை நடத்தக்கூடாது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடம். தொழில கண்டிப்பா லாஸ் உண்டு. அதே போல வந்து பாருங்க, குரு வீட்டுல நின்று திசை நடத்தினால் மைனஸ். தப்பி தவிர புதன் வீட்டுக்கு போயிட்டா நல்லா இருப்பீங்க. என்ன சார் குரு திசை வீக்குன்னீங்க, ஆனா புதன் வீட்டுல போய் நல்லா இருக்காருன்னு சில பேர் கேட்டு வருவாங்க. காரணம் இதுதான். ஏன்னா கொடுக்கக்கூடிய புதனுடைய வீட்டுல. அப்போ பொருளாதாரத்துக்கு கஷ்டப்பட்டு இருப்பீங்க, ஆனா செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா சம்பாதிச்சிருப்போம். அதே குரு திசை உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். நீங்க என்ன கேட்பீங்க, இல்ல எனக்கு வந்து குரு திசை நீங்க விரையாதிபதி சொன்னீங்க, இன்னைக்கு என்ன ரூல் மாத்தி சொல்றீங்க? எந்த வீட்டுல இருக்காரு, அதான் வீடு கொடுத்தவன் ரொம்ப முக்கியம். வீடு கொடுத்தவன் நம்ம என்ன சொல்றோம், வீடு கொடுத்தா நம்மளுடைய பாக்கெட் மாதிரி ஓட்ட பாக்கெட்டா இல்ல கரெக்டா டிச் பண்ண பாக்கெட்டான்னு பாக்குறது. அதுதான், அது சரியாக இருந்தால் சரியாக இருக்கும். அப்ப குரு போய் புதன் வீட்டுல போய் உட்காரும் பொழுது புதனுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுவார். வீட்டு அதிபதியை விட வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தான் வலிமை அதிகம். இதெல்லாம் பராசரோட ரூல். இதை இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப குரு வந்து புதன் வீட்டுக்கு போயிட்டார். அப்ப குரு திசையில சம்பாதிப்பாங்க. ஆனால் அதே புதன் திசை வந்தாலும் புதன் சாரத்துல நின்று கிரகம் திசை நடத்தினாலும் கண்டிப்பா லாஸ் உண்டு. மிஸ்ஸே ஆகாது, எழுதிக்கங்க. ஏனால் ஒரு கிரகம் கொடுத்தாலும் இன்னொரு கிரகம் கெடுத்தே தீரும். ஒவ்வொரு வீட்டுக்கு எதிர்பாவம் வேறு விதமாகத்தான் வேலை செய்யணும். நம்ம கணக்குல என்ன வேணா எடுக்கலாம், அது வந்து கரெக்டா வேலை செஞ்சுட்டு போயிடும். குரு திசை ஒருத்தனை காப்பாத்துது அப்படின்னா புதன் திசை கண்டிப்பா கெடுக்கும். புதன் கெடுத்தால் குரு காப்பாத்தும். புரியுங்களா? இந்த கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. இதுதான். அப்போ இந்த 4 கிரகங்கள் நான் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றது புதன், சனி, ராகு, சுக்கிரன். இந்த 4 கிரக திசா புத்திகள்லயோ இல்ல இந்த வீட்லயோ நீங்க கிரகம் திசை நடத்தாலும் சம்பாதிச்சிட மாட்டீங்க. அதுக்கு அகைன்ஸ்டான பிளானட் தான் சொன்னேன். குரு, கேது, சந்திரன், செவ்வாய் இது எல்லாமே டோட்டல் மைனஸா இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்றேன். சரிங்களா? இதுதான். அப்ப மேச லக்னத்துக்கு பொருளாதாரம் வரணும்னா இதுதான். இதுல பாருங்க, பொருளாதார ஸ்தானம் சொல்லக்கூட 2, 6, 10க்கு அதிபதி யாரு பாருங்க, சுக்கிரன், புதன், சனி. இது 3மே ஃபேவரபிளான பிளானட்ஸ் யாருக்கு, மேச லக்னத்துக்கு. அப்போ சுக்கிர திசையும் சனி திசையும் புதன் திசையும் சிறப்பாக இருக்கும். அவர் எங்க வேணா உட்காரட்டும், கையில காசை கொடுத்துட்டு தான் லாஸ் பண்ணுவார். தப்பி தவிர 2, 6, 10 கூடிய அதிபதிகள் 5ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கையில காசு நிறைய புழங்கும். ஆனால் அதை லாஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தா, சூரியன் வீட்டுல இருக்கக்கூடாது. இருந்தா லாஸ், ஒரு லாஸை கண்டிப்பா சந்திப்பீங்க. குரு வீட்டுல உட்கார்ந்தா ஒரு இடத்துல லாஸ் கண்டிப்பா வந்தே தீரும். அதே போல வந்து பாருங்க, சந்திரன் வீட்டுல இருந்தாலும் ஒரு லாஸ் கண்டிப்பா உண்டு. கேது சாரம் வாங்கினாலும் ஒரு லாஸ். நம்ம கேது சாரம் நெகட்டிவ்னு எடுப்போம். இந்த லக்னத்துக்கு மட்டும் தான் இது மைனஸ். மற்ற லக்னத்துக்கு அது வேற மாதிரி இருக்கும். அடுத்த இதுல சொல்றேன். அப்போ மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பணம் வரணும்னா பாவங்கள் இயங்கணும். பிளஸ் நான் சொல்ற இந்த பொருளாதார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, புதன், சுக்கிரன், அதே போல நம்மளுடைய ராகு, இந்த கிரகங்கள் வராமல் கண்டிப்பாக நீங்க சம்பாதிக்க முடியாது. அப்ப பணம் வரணும்னா இவங்களை புடிங்க. வீடு மாடி இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. அப்ப மட்டும் ஒரு ஜோசியரை கன்சல்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். சரியா? இதுல 2, 6, 10க்குள்ளே இந்த கிரகம் உட்காந்துச்சுன்னா செமையா ஒர்க் பண்ணும். ஏன்னா எங்கேயுமே ஒரு மைனஸே இல்லாத ஒரு ஜாதக அமைப்பு. 2, 6, 10 3மே கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நேர் ஆப்போசிட் வீடு பாருங்க, செவ்வாய் வீடா வரும். செவ்வாய் திசை நடந்தாலும் செவ்வாய் சாரத்துல நின்று கிரகம் திசை நடத்தினாலும் மேச லக்னத்துக்காரன் தோத்துருவான். அதே போல 6ஆம் இடத்துக்கு நேர் ஆப்போசிட் குரு வீடு. குரு சாரத்துல நின்று கிரகம் திசை நடத்தினாலும் குரு வீட்டுல நின்று கிரகம் திசை நடத்தினாலும் தோத்து போயிடுவான். அதே 10ஆம் இடம் பாருங்க, சனி வீடு. அதுக்கு நேர் ஆப்போசிட் பாருங்க 4ஆம் வீடு சந்திரன். சந்திரன் வீட்டுல நிக்க கூடாது. சந்திரனுடைய இடத்துல ஒரு கிரகம், சந்திரன் சாரத்துல ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினால் கண்டிப்பா லாஸ் உண்டு. சந்திரன் கொடுக்கவும் செய்வார். சுக்கிரன் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டார் சார் நல்லா இருக்காதுன்னா கிடைக்காத லாஸ் பண்ணுவீங்க. எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நல்லா வந்தது, ஆனால் நான் 0 ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கண்டிப்பா சொல்லுவீங்க. ஒரு இடத்துல இறங்கித்தான் ஏறுமே தவிர ஒரே கிராஃப் மேல போகவே போகாது. கிராஃப் ஒரே மாதிரி மேல போகணும்னா இந்த நான் சொன்ன அந்த 4 கிரகங்கள் 4 கிரக வீட்டுகளே அமையும் போது சிறப்பாக இருக்கும். இது வந்து மேஷ லக்னத்துக்கு. அப்படியே பாருங்க, அப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 விஷயம் நோட் பண்ணிக்கணும். எந்த கிரகம் கொடுக்குது, எந்த கிரகம் கொடுக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அணி என்று சொல்லக்கூடிய குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய், இந்த திசா புத்திகளில் தான் ஒருத்தர் லைஃப்ல செட்டில் ஆக முடியும். இதை விட்டுட்டு மற்ற திசைகள்ல, அதாவது சுக்கிரனுடைய அணியில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது டோட்டலா வாஷ் அவுட் பண்ணும். கண்டிப்பா பாசிட்டிவான விஷயங்கள் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உதாரணத்துக்கு இப்போ ராகுவோ இல்ல சனியோ புதனோ எல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் தான் நம்ம சொல்லுவோம். பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணாது. தப்பி தவறி இது போய் ஒரு குருவினுடைய வீட்டுல, சூரியனுடைய வீட்டுல, சந்திரனுடைய வீட்டுல உட்காரும் போது ஒரு பாசிட்டிவ் பண்ணும். ஒரு 50-50 தான் இருக்கும். ஒரு பக்கம் பிளஸ் ஒரு பக்கம் மைனஸோட சேர்ந்துதான் இருக்கும். வருமான பற்றாக்குறை ஆனா வருது அப்படின்னு சொல்றதுதான் அந்த 50-50. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சார் நான் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற, மாசத்துல 1,10,000 செலவாகுது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களும் இவங்க தான். அப்போ கொடுக்கக்கூடிய கிரகம் கொடுக்கக்கூடிய வீட்டுல அல்லது கொடுக்கக்கூடிய சாரத்தில் அமரும் போது ஒரு 60% கேரண்டியா கையில் இன்கம் உண்டு. சில பேர் 90% கிடைச்சிடும். அதனால சொல்லுவாங்க 8ல ராகு நின்றுட்டு இருக்காரு சில லக்னங்களுக்கு எல்லாம் சொன்னா கூட நல்லா இருக்குன்னு சொல்லுவோம்.
ஏன்னா அவங்க வந்து லாஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அமைப்புல இந்த கிரகங்கள் கொடுக்கும். ஏன்னா இந்த கிரகங்கள் வந்து பொருளாதாரத்தை சப்போர்ட் பண்ணுது. அப்ப ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அணி பொருளாதாரத்தை சப்போர்ட் பண்ணும். ஆனா உயிர் காரகங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதுல கவனமா இருக்கணும். அதே போல பொருளாதாரத்தை கொடுக்காத கிரகம் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த செவ்வாய், அதுக்கப்புறம் சனி, புதன், ராகு, சுக்கிரன், இது எல்லாம் பாத்தீங்கன்னா உயிர்காரக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். அந்த டயத்துல திருமணம் பண்ணியிருப்பாங்க, அந்த டயத்துல ஒரு குழந்தை குட்டிகள் இதெல்லாம் ஆகக்கூடிய காலகட்டம், ஒரு திருமணம், ஒரு சுப நிகழ்வுகள் எல்லாமே அதுலதான் நடந்துட்டு இருக்கும். ஸோ உயிர்காரங்களை எந்த கிரகங்கள் பேசுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க ஜெயிக்க முடியும். சரி, அதே மிதுன லக்னத்துக்கு போங்களேன். மிதுன லக்னத்துக்கு சேம் ஆஸ் இதேதான். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அணினா குருவினுடைய அணி ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும். அதுவே சுக்கிரனுடைய அணி டோட்டல் வாஷ் அவுட் பண்ணும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க மிதுன லக்னத்துக்காரங்க ஒரு இடத்துல தோக்குறாங்கன்னா சுக்கிர திசை, சனி திசை, அதே போல ராகு, புதன், இந்த திசைகள் போகும்போது கவனமா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு மிதுன லக்னத்துக்காரங்க புதனுடைய திசையோ அல்லது புதன் வீட்டுல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் போதோ கவனமாக இருக்கணும். ஏன்னா லக்னாதிபதியே கெடுப்பார். நம்ம லக்னாதிபதியெல்லாம் சூப்பரா தூக்கி வச்சு பேசுவோம். ஒன்னும் நாலு கோடி அதிபதி திசை நல்லா இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. மொத்தமா தொழில் பண்ணும்போது டோட்டலா வாஷ் அவுட் பண்ணும். ஏன்னா 10ஆம் பாவத்துக்கு எதிர்பார்க்கும். மிதுன லக்னத்துக்கு நேர் ஆப்போசிட் 10ஆம் பாவம் பாருங்க குருவினுடைய வீடு, அதுக்கு நேர் ஆப்போசிட் பாவம் பாருங்க புதனுடைய வீடு. 10ஆம் இடம்ங்கிறது பொருளாதார வீடு, அதுக்கு நேர் ஆப்போசிட் பாவம் பொருளாதார வீடு. 4ஆம் பாவம் பொருளாதார வீடு நல்லா தானே இருக்கணும்னு கேட்டீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு அது பாதக ராசி. 10ஆம் இடத்துக்கு அது பாதக ராசி. அப்ப பாதகம் என்ன பாதகம்னு பாத்தீங்கன்னா பொருளாதார பாதகம். ஒரு புதன் திசை நடக்கக்கூடிய மிதுன லக்னத்துக்காரங்க வேலைக்கு போனாலே வேலை கிடைக்கிறது கஷ்டம். இருக்கிற வேலையில பயங்கர டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். தொழிலால் முன்னேற்றம் இருக்காதுன்னு சொல்லுவோம். தப்பி தவிர சொந்தமா காசு போட்டு பண்றீங்கன்னா நல்லா போற மாதிரி போய் மொத்தமா ஜீரோ வாங்கி தப்பி தவிர இந்த புதன் குரு வீட்டுல உட்கார்றாருன்னா புதன் திசை காப்பாத்தி 100% காப்பாத்து. ஏன்னா சில பேர் கேட்பாங்க நான்லாம் புதன்ல நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. புதன் போய் குரு வீட்டுல உட்கார்றாருன்னு பாருங்க, அது நல்லது பண்ணும். ஆனா குரு தப்பி தவறி புதன் வீட்லயோ அல்லது நான் ஏற்கனவே சொன்ன சனி, சுக்கிரன், ராகுசாரம் இந்த மாதிரி அமைப்புல உட்கார்ந்துருச்சுன்னா இந்த குரு திசை மட்டும் லைஃப்ல வந்ததுன்னா தோத்துருவீங்க. சார் எனக்கு குரு திசையே வராதே சார் அப்படின்னு நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா குருவின் சாரத்துல நின்று கிரகம் திசை நடத்தினா வேலை முடிஞ்சது. அல்லது குருவினுடைய வீட்டுல ஒரு கிரகம் உட்கார்ந்தா வேலை முடிஞ்சது. ஏறக்குறைய எல்லா ஜாதகம் இப்படிதான் இருக்கும். ஒரு கிரகம் கொடுத்தா ஒரு கிரகம் கிடைக்கும். லைஃப்ல ஒரு எண்டு பிளஸும் ஒரு எண்டு மைனஸ் பார்க்காம ஒரு மனிதன் இறக்கவே முடியாது. அப்போ மைனஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா பிளஸ் எங்க நீங்க கண்டுபிடிச்சலாம். அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் எதிர்பாவம் பிளஸ் மைனஸ் இருக்கும். இப்ப குரு திசை நடந்தா ஏன் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றோம்னா 4ஆம் பாவத்துக்கு அது பாதக ராசி. அப்போ 4ஆம் பாவங்கிற என்னது எதிர்பாவத்துக்கு 10ஆம் பாவம், அவனுக்கு அது பாதகம். அப்போ உங்களுக்கு அது லாபம். அவ்வளவுதான் மேட்ரு. ஒருத்தனுடைய நஷ்டம் நம்மளுடைய லாபம், நம்மளுடைய நஷ்டம் இன்னொருத்தனுடைய லாபம். அவ்வளவுதான். அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமை. அப்போ மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல ஜெயிக்கணும்னா குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய் இந்த திசைகள் அல்லது இந்த வீட்டுல நின்று கிரகம் திசை நடத்தினால் லைஃப் நல்லா இருக்கும். நல்லா பாருங்க, காசு வந்துடும், உறவுக்காரங்கள் கெட்டு போயிடும். ஒண்ணு கொடுத்தா ஒரு எண்டு மைனஸா தான் இருக்கும். அது உறவு கெட்டு போறதுங்கிறது எப்படின்னா சில பேருக்கு வந்து பிரிஞ்சு வாழ்றது, இல்லைன்னா டைவர்ஸ் ஆகிறது, இல்ல சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க வேலைக்காக பிரிஞ்சு வாழக்கூடியது. 10 வருஷம் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அப்புறம் வீட்டிலேயே இருந்தாலும் டைம் ஒதுக்க முடியாத அமைப்பு, இது எல்லாமே நீங்க கொடுத்துருவாங்க. அது வந்து நம்ம அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய நீசம், உச்சம், அதுக்கப்புறம் வந்து பாதகஸ்தானம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். அப்போ ஒரு மிதுன ராசிக்காரங்கள் ஜெயிக்கணும்னா இந்த 2, 6, 10ல இந்த கிரகங்களோட அமைப்பு இருக்கணும். பாருங்க, குரு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டேன். அப்ப 10ஆம் அதிபதி குரு, 2ஆம் அதிபதி சந்திரன், 6ஆம் அதிபதி செவ்வாய். ரொம்பவே சூப்பரான கிரகம். சந்திரனோ செவ்வாயோ குருவோ திசைகள் நடத்தும் பொழுதோ அல்லது அந்த வீட்டுல நிற்கும் பொழுதோ இந்த மிதுன லக்னத்துக்கு மிக சிறப்பான ஒரு பலனை தரும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, அப்படியே கடகம். கடகத்துக்கு ரொம்ப சிம்பிளா பார்த்தோன்னே நீங்களே சொல்லிடுவீங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய அணி சப்போர்ட் பண்ணும். சுக்கிரனுடைய அணி சுக்கிரன், சனி, ராகு, புதன் இந்த 4 கிரகமே சப்போர்ட் பண்ணிடும். அதுக்கு அகைன்ஸ்டான கிரகம் குருவினுடைய வீடு சுத்தமா சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. சார் புதன் விரையாதிபதி இவர் சப்போர்ட் பண்ணுவாருன்னு கேட்டா சப்போர்ட் பண்ணுவார். உயிர் விரயம் தானே தவிர பொருள் விரயம் கிடையாது. கடக லக்னத்துக்கார ஒரு லைஃப்ல ஜெயிக்கணும்னா புதன் திசை வந்துருச்சு, விரயம் ஆகுமானா கண்டிப்பா விரயம் உண்டு. ஒரு உயிர் விரயம் உண்டு. அந்த உயிர் விரயத்துக்கு பிறகு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அபரிமிதமான லாபத்தை பார்க்கக்கூடியவங்க. நான் திரும்ப அதை சொல்லுவேன். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வீட்டுல மட்டும் ஒரு கிரகம் திசை நின்றுடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு மைனஸை உயிர் காரத்துல ஒரு மைனஸை பார்த்துருவாங்க. அதுக்கு ஈக்குவலா பொருளாதார காரகம் நல்லா இருக்கும். கடல் கடந்து போகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். குறைஞ்சபட்சம் வெளியூராவது போவாங்க, லோக்கல்ல இருக்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் வெளியூர். 3-12 என்னங்க, சொந்த வீட்டுல இருக்க முடியாது, வாடகை வீட்டு வெளியூர்ல போய் இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தும். 12ஆம் இடம் வேலை செய்யும் போது கடல் கடந்து போதும், மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்ப என்னன்னு கடல் கடந்து போறது, வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அதுவே குரு திசை போனால் இந்த கடகலகத்துக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பா அம்மா சேர்த்து வச்சிருந்தா சப்போர்ட்டு, இல்ல வந்து இவங்க பிள்ளைங்க சம்பாதிச்சு கொடுத்தா ஓகே. ஒரு 40 வயசுல குரு திசை வருதுன்னா கடகலகத்துக்காக ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல பாருங்க 2, 6, 10க்கு அதிபதிகள் யாரும் பாருங்க. சூரியன் கண்டிப்பா மைனஸ்,
அதுக்கு 6ஆம் இடம் வந்து குரு, அதுவும் மைனஸ். அதுக்கப்புறம் 10ஆம் இடம் பாருங்க செவ்வாய், இதுவும் மைனஸ். இது நல்லா நோட் பண்ணீங்கன்னா பாருங்க, ஒரு லக்னம் மட்டும் ஒரு லக்னம் 2 6 10 நல்லது பண்ணிட்டு இருக்கும், ஒரு லக்னத்துக்கு 2 6 10 மைனஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நான் 4வது லக்னம் சொல்லிட்டு இருக்கேன். மேசத்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா, ரிஷபத்துக்கு நல்லா இருக்காதுன்னு சொன்னா, மிதனத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன், கடகத்துக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்றேன். 2 6 10 நல்லது பண்ணாது. அப்ப 2 6 10 அகைன்ஸ்டான பிளானட் யாரு? 2க்கு நேர் ஆப்போசிட் பிளானட் 8, 6ஆம் இடத்துக்கு நேர் ஆப்போசிட் 12, அதே போல 10ஆம் இடத்துக்கு நேர் ஆப்போசிட் 4. இந்த திசைகள் நடக்கும் போது அல்லது இந்த வீட்டுல கிரகம் நிற்கும் போது மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும் லைஃப்ல. அது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில அடுத்த கடத்து கொண்டு போகும். நம்ம வந்து புதன் திசை 1 4 கூடையவர் மிதன நல்லா இருக்குன்னீங்கன்னா நல்லா இருக்க ஒரு தோரணையை காட்டும். முடியும் போது நீங்க பாத்துக்கங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிதுன கடக லக்னத்துக்காரங்க ஜெயிச்சிடலாம். அதே போலதான் மிதுன லக்னத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது. இப்ப சிம்ம லக்னம் எடுத்துக்கலாம். சிம்ம லக்னத்துக்கு எந்த அணி சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய அணி தான் சப்போர்ட் பண்ணும். சுக்கிரனுடைய அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான அமைப்பு இருக்கக்கூடியது இந்த சிம்மம். சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், சனி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், இந்த சுக்கிரன், சனி, அதுக்கப்புறம் புதன், மூணுமே வந்து அருமையான ஒரு பிளானட். நான் எப்பவுமே இந்த திசைகள் வருதான்னு மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். சிம்ம லக்னத்துக்கு இந்த கிரகங்கள் வேலை செய்யும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிட்டே இருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும். ஏன் சுக்கிரனை எடுக்கிறோம், ஏன் வந்து 10ஆம் அதிபதியாகவும் வந்துருவார் ஒண்ணு, இன்னொன்னு சனியை எடுத்துக்கலாம் 6ஆம் அதிபதி. ஆனா இந்த சுக்கிரனும் சனி வரும்போது கொஞ்சம் ஒரு பிளானட் நல்லா கொடுக்கும், ஒரு பிளானட் ஒரு 50% தான். அது வந்து அமைப்புல கண்டிப்பா மாறிதான் நிற்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், சனி, புதன் இந்த மூணுமே வந்து ஒரு சரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு தான். எல்லாருமே சொல்லுவாங்க, சார் சுக்கிரன் வந்தா சிம்மத்துக்கு எல்லாம் எங்க சார் நல்லது பண்ண போறாரு அப்படிம்பாங்க. இவங்க லேசினஸ்ல லாக் ஆகிறவங்க இவங்க. ஒரு இந்த லேசினஸ் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா சிம்மத்துல வந்து நட்சத்திரமா உட்கார்ந்துருவார் இந்த சுக்கிரன். 1 5 9 போய் உட்கார்ந்துருவார். இந்த குட்டி சுக்கிரன் கூடி கெடுக்குங்கிற பழமொழியில இவங்களுக்கு பொருந்தும். ஏன்னா 1 5 9 உட்கார்ந்து லேசினஸ், அதே போல வந்து தன்னுடைய நலத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு முக்கியமான விஷயங்களை கையை விட்டுருவாங்க. இந்த சுக்கிர திசை சின்ன வயசுல வந்துடக்கூடாது. வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியான பேர் வழி, சரிங்களா? அதனால சுக்கிரன் சின்ன வயசுல சுக்கிரன் வரக்கூடாது, அது சிம்ம லக்னத்துக்கு வரக்கூடாது. சனியுடைய திசையெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கு வந்து சொல்லுவாங்க, சார் என்ன சார் சிம்ம லக்னத்துக்கு சனி வந்து டோட்டலா வாஷ் அவுட் பண்ணக்கூடிய அமைப்பு, இது எப்படி காப்பாத்துமானா உயிர்காரகத்துக்கு மைனஸ், அது கன்ஃபார்மா உண்டு. திருமண வாழ்க்கை பிரச்சனையாகும், அதே போல வந்து உறவு ஸ்தானங்கள பிரச்சனை வரும், எல்லாமே வரும். ஆனா பொருளாதாரத்துக்கு அருமையா இருக்கும். சனி திசைக்கு முன்னாடி டோட்டல் வாஷ் அவுட்ல இருப்பீங்க, குரு திசையில டோட்டல் வாஷ் அவுட் ஆகும். சனி திசை ஆரம்பிச்சுன்னா வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். ஏன்னா சிம்மத்துக்கு 4 8 12 சனியுடைய நட்சத்திரம் இருக்கும். வெளியூர் வெளிநாடு மறைந்த வாழ்க்கை. குரு திசையில எல்லாம் இழந்து நிக்கிற ஒருத்தர் சிம்மத்துக்கு சனி திசை வந்து வராருன்னா இது வரைக்கும் இழந்ததை மீட்டெடுத்துருக்கு. ரொம்ப அருமையா வேலை செய்யும். ஏன்னா அது அபிஜித்தா வேலை செய்யும். அந்த அபிஜித்தை மட்டும் பிடிச்சிட்டீங்க, ரொம்ப சிறப்பு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து அருமையான ஒரு பிளானட். அது நிறைய பேர் வந்து அகேன்ஸ்டான பிளானட் நினைச்சு விட்டுட்டே இருக்கிறீங்க. நீங்க லைஃப்ல பாருங்க, ஜெயிக்கக்கூடிய இடமெல்லாம் சனி தான் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். அதே போலதான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பிளானட் சுக்கிரனுடைய பிளானட். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல வரக்கூடாது. சின்ன வயசுல 40 வயசுக்கு மேல வந்தாலும் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா லேசினஸ் இருந்துட்டே இருக்கும். அதை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா சூப்பரா சம்பாதிச்சிடலாம். இதுக்கு அகேன்ஸ்டான பிளானட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவினுடைய அணி டோட்டலா வாஷ் அவுட் பண்ணும். ரொம்ப கவனமா இருங்க. இதுல 2 6 10 பாருங்க, புதனுடைய வீடாக வரும், சனியுடைய வீடாக வரும், சுக்கிரனுடைய வீடாக வரும். ரொம்ப அருமையான பிளானட். இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு கிரகமாவது இருக்கான்னு பாருங்க. லைஃப்ல கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்துக்கான வழி, பணம் வரக்கூடிய வழி அதுதான். இதுல வந்து 2 6 10 நட்சத்திரமா என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்க. 1 சூரியனுடைய நட்சத்திரம், 2வது சந்திரனுடைய நட்சத்திரம், 3வது செவ்வாயுடைய நட்சத்திரம். மூணுமே வேலைக்காகுது. அதனால சொல்லுவேன், இந்த 2 6 10 கிரகம் இருந்தால் மட்டும் பார்த்தாது, சாரம் முதற்கொண்டு பார்க்க வேண்டியது இருக்கு. இது வந்து டோட்டல் வாஷ் அவுட் பண்ணக்கூடியது. ரொம்ப ரொம்ப சரி. இந்த இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் சாரத்துல கிரகங்கள் இருக்கிறது மட்டும் மைனஸ். ஆனால் அந்த பாவ அதிபதி ஒரு வேலை செய்வார். இந்த பாவ அதிபதி அந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துடணும். எப்படின்னா சனியுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம் இந்த மாதிரி உட்கார்ந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம். 2 இதுக்கு அப்புறமா வரக்கூடிய பிளானட் பாருங்க, ஏற்கனவே சொன்ன நம்ம கன்னி லக்னம். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி குரு. பாதகாதிபதி குரு என்ன குருன்னு பாருங்க, பொருளாதார பாதகம். அப்போ குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. அதற்கு பதிலாக சுக்கிரனுடைய அணி மட்டும்தான் இந்த லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணும். சுக்கிரனுடைய அணி ஏற்கனவே சொன்னதுதான், தொடர்ந்து சொல்லப்பட அதே ரூல் தான். அந்த ரூல் படி இந்த லக்னத்துக்கு குருவினுடைய திசையோ அல்லது இந்த ஜாதகத்தை பொறுத்து குருவினுடைய திசையோ அல்லது சந்திரனுடைய திசையோ, சந்திரன் கூட பரவாயில்ல, குரு திசை வரும்போது ரொம்ப கவனமா இருங்க. பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு பாதகத்தை பண்ணாமல் விடாது. அதற்கு பதிலாக புதன் திசை வந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். புதன் திசை ரொம்ப அருமையா இருக்கும். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எப்படி மிதுன லக்னத்துக்கு புதன் திசை ஆகாதுன்னு சொன்னனோ, கன்னி லக்னத்துக்கு புதன் திசை மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலனை தரும். இந்த புதனே காப்பாற்றுவார், லக்னாதிபதியே காப்பாற்றுவார். லக்னாதிபதியை காப்பாற்றக்கூடிய அத்தனை லக்னங்களுக்கும் 7ஆம் அதிபதி கெடுத்தே தீர்வார். அப்போ மிதுனத்துக்கு கெடுக்கக்கூடிய புதன்
கன்னிக்கு கொடுத்தே தீர்வார். அதுக்கு பதிலாக குரு திசை கெடுத்துரும். குரு திசை என்னது? குரு பொருளாதார பாதகம், உயிர் பாதகம் இல்லை. திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு பொருளாதார நஷ்டத்தை சந்திக்கிறாங்கன்னா அது மிதுன லக்னத்துக்காரர் இருப்பான், சரி கன்னி லக்னத்துக்காரர் இருப்பான். செக் பண்ணி பாருங்க, அவ்வளவு சிறப்பான ஒரு பலன் இருக்கும். இதுல இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கிரனுடைய அணி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். இதுதான் கான்செப்ட். இங்க பாருங்க, இதுக்கு அப்புறம் வரக்கூடிய 7 இல்ல 6 லக்னங்கள், துலா லக்னம், அதுக்கப்புறம் விருஷக லக்னம், அதே போல தனுசு லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம், இதெல்லாம் வந்து அப்படியே ஆப்போசிட் பாவம். இப்ப பாருங்க, மேசத்துக்கு நம்ம சொன்னோம் குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணாது, சுக்கிரனுடைய அணி சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. அதுவே நீங்க வந்து துலா லக்னத்துக்கு போனீங்கன்னா குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணும், ஆனால் சுக்கிரனுடைய அணி சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன நம்ம சொன்னோமோ இது அப்படியே ஆப்போசிட்டா வேலை செய்யுது. ஏன்னா நீங்க குரு திசையில இழக்கிறது எங்க போகும்னு கேட்டீங்கன்னா துலா லக்னத்துக்கு தான் போகும். மேசத்துல ஒருத்தர் இழக்கிறான்னா துலாத்துக்கு தான் போகுது. எவனா ஒருத்தர் துலாக்காரன் உங்ககிட்ட இருப்பான், அவனால உங்களுக்கு ஒரு லாஸ் வருதுன்னு அர்த்தம். அப்ப அவன் லாஸ் ஆகணும்னா சுக்கிரனுடைய அணி எல்லாம் அவனுக்கு மைனஸ் ஆகணும், அப்பதான் நீங்க லாபம் அடைவீங்க. அப்போ இந்த மேசத்துக்கு நேர் ஆப்போசிட் பாவமான துலாம் லக்னக்காரங்களுக்கு எப்பவுமே சுக்கிரனுடைய அணி சப்போர்ட் பண்ணவே பண்ணாது, குருவினுடைய அணி தான் சப்போர்ட் பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி ரிஷபத்துக்கு வந்து குரு வந்து சப்போர்ட் பண்ணுவார்னு சொன்னமோ துலாத்துக்கும் குரு சப்போர்ட் பண்ணுவார். எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, சார் என்ன சார் சுக்கிரனுக்கு குருவுக்கு ஆகாதுன்றாங்க, நீங்க மட்டும் நல்லதே சொல்றீங்கன்னா புரிந்து கொண்டால் எளிமை. ஆகாதுதான். நீங்க ஆகாதுங்கிற விஷயத்தை எப்படி எடுப்பீங்க? ஒண்ணு உயிர் காரகமா எடுப்பீங்க, இல்ல பொருள் காரகமா எடுப்பீங்க. பாருங்க, வரவன் என்ன சொல்லுவான்? துலா லக்னத்துக்காரன் வரவன் என் குடும்பத்துல பிரச்சனைன்னு வருவான். அதுவே வந்து மேச லக்னத்துக்காரன் வந்தானா பொருளாதார பிரச்சனைன்னு வருவான். பிரச்சனை எல்லா இடத்துலையும் உண்டு, ஆனால் என்ன பிரச்சனையை சொல்றாங்கன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப எளிமை. ஏன்னா காசு இருக்கிறவனுக்கு உயிர்காரகம் பிரச்சனை, உயிர்காரகம் இருக்கிறவனுக்கு காசு பிரச்சனை. அப்போ என்ன சொல்றான்னு கேளுங்க, அதை வச்சே நீங்க பல பலன்களை சொல்ல முடியும். இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணும், சுக்கிரனுடைய அணி சப்போர்ட் பண்ணாது. விருச்சகத்துக்கு அப்படியே ஆப்போசிட். ரிஷபத்துக்கு வந்து நம்ம வந்து சுக்கிரனுடைய அணி சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னோம். அதுவே விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, சுக்கிரனுடைய அணி வந்து ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னோம். அதுவே விருச்சகத்துக்கு சுக்கிரனுடைய அணி சப்போர்ட் பண்ணும். எதுக்கு சப்போர்ட் பண்ணும்? காசு பணத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ சுக்கிரனுடைய கிரகங்கள் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன விதிகளின் அடிப்படையில் இங்க மாறி இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதே வந்து தனுசு லக்னத்துக்கு பாருங்க, தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சுக்கிரனுடைய அணி வந்து டோட்டல் சப்போர்ட் பண்ணுவார் பொருளாதாரத்துக்கு. அதுவே குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணாது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன அப்படியே நம்ம கடகத்துக்கு என்ன சொன்னோமோ அப்படியே அகைன்ஸ்டான பிளானட் அது போட்டுங்க. அவன் மகரத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணும். மகரத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாருமே கேட்பாங்க, சார் குருவே விரையாதிபதி, காசு வரும்ன்றீங்களே. நல்லா பாத்தீங்க, மகரத்துல ஒருத்தனுக்கு மகர லக்னத்துக்காரங்க ஒரு குரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பத்துல இழந்துருவான், முடியறதுக்குள்ள மொத்தத்தையும் ஜீரோவாக்கி பிளஸ்ல வந்து நிற்பான். செக் பண்ணிக்கோங்க. ஜீரோ மீன்ஸ் என்ன? கடனை வந்து டோட்டலா மைனஸ்ல போனதை பிளஸ் பண்ணி கொண்டு வரக்கூடியவன் இந்த மகர லக்னத்துக்காரன். எல்லாமே குருதானே அப்படிங்கிறீங்க. குரு நல்லா பாத்துங்க, அங்க வந்து அவனுடைய ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது தந்தைக்கு ஒரு பிரச்சனையோ ஆகிற வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பான். அதுக்கப்புறம் ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய பிரச்சனைகள் இருந்து அப்படியே விடுபடுவான். செக் பண்ணி பாருங்க, சரியாக இருக்கும். ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் காலபுருஷன் 9ஆம் அதிபதி, அது மட்டும் கிடையாது குருங்கிற காரகம் ரெண்டுலையுமே ஒரு மைனஸ் பண்ணும். அது நடந்ததுக்கு அப்புறம் இவனோட பொருளாதார சிக்கல்கள் சரியாயிடும். இப்ப சில பேர் கேட்பாங்க, அப்பா எங்க அப்பா போனதான் எனக்கு காசு வருமா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. இது வந்து ரூலு, அது நடக்கும். பிரச்சனை கண்டிப்பா உண்டு. அந்த காரகம் அடிபட்டதுக்கு அப்புறம் இங்க குரு திசையில் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு வரும். என்ன சார் விரையாதிபதி விரயத்தை கொடுக்காமல் வேற எதுனா விரயம், அது உயிர் விரயம் தான் சொல்லுது. அப்போ ஒரு உயிர் விரயத்தை செய்ததுக்கு பிறகு ஒரு கிரகம் அதுக்கு ஈக்குவலான ஒரு காம்பன்சேஷன் உங்களுக்கு கொடுக்கும். நல்லா ஒரு கிரகம் ஒரு விஷயத்தை அழிக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு காம்பன்சேஷனை கொடுக்கும். எந்த பாவத்தின் மூலியமாக அழிக்குதோ அந்த பாவத்துல காம்பன்சேஷன் இருக்கு. அப்ப 12ஆம் இடங்கிறது மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உயிர் விரயம் தான், பொருள் விரயம் கிடையாது. அப்போ காலபுருஷனுக்கு 9, தந்தைக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பொருளாதாரத்தை ஈக்குவல் பண்ணுவார். நம்ம என்ன பண்றோம்? ஒரு தப்பு நடந்து போச்சு, என்ன பண்றோம்? தப்பை சரி பண்றதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு கிரகம் ஒன்றை கெடுத்து ஒன்று கொடுத்துரும். அப்போ மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அத்தனை கிரகங்களுமே, குருவினுடைய அணியில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களுமே சிறப்பை தரும். சுக்கிரனுடைய அணி டோட்டல் வாஷ் அவுட் பண்ணும். இப்ப இந்த குரு போய் சுக்கிரன் வீட்டில் உட்காந்துடக்கூடாது. உட்கார்ந்தா அங்கதான் பிரச்சனையே சந்திப்பாங்க. 50-50 தான். ஒரு நல்ல லாபத்தில் இருப்பாங்க, டப்புன்னு போட்டு அடிச்சு கீழே உடைச்சிட்டு போயிடும். அதனாலதான் இங்க மைனஸ் வருது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமை. ரெண்டாவது அடுத்து பாத்தீங்கன்னா கும்பலக்னம். இந்த கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதியே சனி தான். அப்போ சுக்கிரனுடைய அணி டோட்டல் வாஷ் அவுட். சுக்கிர திசை, சனி திசை, புதன் திசை, ராகு திசை எது போனாலும் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த 4 கிரகங்கள், இந்த 4 கிரகம் வீட்டுக்குள்ளாரையே இருக்கு திசை நடத்தினால் நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனா ஒரு அடிபடுவீங்கன்னு கன்ஃபார்ம். அப்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் எது? குருவினுடைய அணி மட்டும்தான். அப்ப குருவை தான் நம்ம ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கணும்.
அது மட்டுமே இந்த கும்ப லக்னத்துக்காரங்க சப்போர்ட் பண்ணும். பாருங்க, லக்னாதிபதி எனக்கு நல்லது பண்ண மாட்டாருன்னு கேட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. லக்னாதிபதியே கெடுப்பார். லக்னாதிபதியே விரையாதிபதியா வராருல்ல, அது பொருளாதார விரயம், உயிர் விரயம் கூட கிடையாது, பொருளாதார விரயம். அப்ப பொருளாதார விரயம் என்பது கண்டிப்பா உயிருக்கு கேரண்டி. லக்னாதிபதி உயிருக்கு கேரண்டி கொடுப்பார் கும்ப லக்னத்துக்கு. ஆனால் பொருளாதாரத்தை கையை வச்சே தீர்வார், கவனமா இருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மீன லக்னம். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நேர் ஆப்போசிட் வீடு பாருங்க, புதனுடைய வீடு, அது பாதகஸ்தானம், பொருளாதார பாதகம். அப்போ புதனுடைய அணியில் இருக்கக்கூடிய, அதாவது சுக்கிரன், சனி, ராகு, புதன், இது நாலுமே மைனஸ். அதற்கு பதிலாக பாசிட்டிவா தரக்கூடியது மறுபடியும் குருவினுடைய அணிதான். லக்னாதிபதியை காப்பதர், பொருளாதார லக்னம் 100% பர்ஃபெக்டா இருக்கும். அதுல குரு, கேது, சந்திரன், செவ்வாய், சூரியன் எல்லாமே நாலுமே நல்லா இருக்கு. அதுல செவ்வாய் 2ஆம் அதிபதியா வருவாரு, 6ஆம் அதிபதியா சூரியன் வருவாரு, 10ஆம் அதிபதி குருவே வருவாரு. இதுல ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். ஏன்னா எல்லாமே பாருங்க அரசு கிரகங்கள், செவ்வாய், சூரியன், குரு. அரசாங்க உத்தியோக ஒரு மீன லக்னத்துக்காரன் வீட்டுல இருக்கானா, அவங்க வீட்டுல ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காரன் ஈஸியா வந்துப்பான். ஒன்னா அவன் இருப்பா, இல்ல அவங்க அப்பா வீட்டுல இருப்பாங்க, இல்லைன்னா அம்மா இருப்பாங்க, குடும்பத்துல ஒரு ஆள் நிச்சயம் இருப்பாங்க. ஒரு அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் வந்தே தீரும். காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதியா இருக்காருங்க. நல்லா பாருங்க, இவங்களோட குழந்தைகள் யாராவது ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருப்பாங்க. இல்ல காலபுருஷன் 9ஆம் அதிபதியா 10ஆம் அதிபதியா இருக்காரு. அப்ப என்ன ஆகும்னா, இவங்களுடைய அப்பா யாராவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா இவங்களுடைய இது அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க. இல்ல லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியா இவங்க வீட்டுல. அப்ப 2ஆம் அதிபதிங்கிறது பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களா ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. இதுல செவ்வாய்ங்கிற காரகத்தை வச்சு எடுத்தீங்கன்னா கூட பிறந்தவங்களா கூட இருக்கலாம். மொத்தத்துல ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இருக்கக்கூடியது மீன லக்னத்துக்காரங்க. ஏன்னா இது மூணுமே அரசு கிரகங்கள். இந்த அரசு கிரகங்கள் பொருளாதார கிரகங்களா கன்வெர்ட் ஆகுது. அப்படின்னா அரசாங்க உதவி, அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல ஒரு லாபத்தை அனுபவிக்கிறாங்கன்னா அது இவங்க தான். பெரிய மனிதனுடைய தொடர்பு ஈஸியா கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி 12 லக்னங்களுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு தான் சொன்ன இந்த அணிகளை பிரித்து பார்க்கணும். முதல் 6 லக்னம் கொஞ்சம் விரிவா சொல்லியிருப்பேன். அடுத்த 6 லக்னங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போட்டு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான் மேட்ரு. இதுல என்னன்னா பராசருடைய சித்தாந்தங்கள் தான். இது என்னன்னா நம்ம மொத்தத்துக்கும் பலன் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரூல் படி இந்த 2 அணிகள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பிரிச்சுட்டீங்கன்னா பலன் பார்க்கறது எளிமை. இந்த லக்னத்துக்காரன் இப்ப வந்தா காசு வரும், இந்த லக்னத்துக்காரன் இப்ப வந்தா கல்யாணம் நடக்கும், குழந்தை குட்டி பிறக்கும், இப்படின்னு நீங்க 2 விஷயத்த பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டாலே உங்களுடைய லைஃப்ல எப்போ நம்ம பிசினஸ்குள்ள போகணும், எப்போ அமைதியா இருக்கணும், பிசினஸ் நான் ரன் பண்ணிட்டு இருந்தா எப்போ நம்ம விரிவுபடுத்தணும், எப்போ நார்மலா போகணுங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.